பிரதமர் மோடியோடு அவருக்கு வந்து நேரம் வாங்கி கொடுக்க முடியல, அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து சுட்டிக்காட்டி அதை வந்து வெளிப்படையா சொல்லல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வியில வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படிங்கிற டோன்ல வந்து அறிக்கையெல்லாம் விட்டுட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்தார் ஓபிஎஸ். அதையும் தாண்டி கொச்சி வழியாக வந்து டெல்லிக்கு போயிருக்காருன்னு ஒரு தகவல். டெல்லியில போய் சில மிக முக்கியமான ஆளுமைகளை சந்திக்க போறாரு, பாஜகவுடைய முக்கியமான புள்ளிகளை சந்திக்க போறாருங்கிற விஷயங்களை வந்து உலா வந்துகிட்டு இருக்கு. பாஜக கூட்டணியை முடிச்சுட்டு வெளில வந்துட்டாரு. இருந்தாலும் இதுக்கு டெல்லிக்கு போய் ஓபிஎஸ் பாஜக புள்ளியை பார்க்கணும், என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள்? தன்னை வந்து பெருசா காமிச்சிக்கணும் அதிமுக தலைமையிடம் அப்படின்ட்டு பிரதமர் வரும்போதெல்லாம் இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கினா நம்ம பத்திரிக்கை தான் இங்கே தான் நரேட்டிவ் தான் பயங்கரமாக செட் பண்ணுறாங்களா. டெய்லி எல்லாம் கத்தி சண்டை போட்டுனுக்குறாங்க உள்ளக ஏடிஎம்குள்ளே பெரிய சண்டைலாம்ன்ற அளவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் எப்படியாவது பிரதமர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டாருன்னா ஓபிஎஸ் மூலமாக இது இன்னும் இப்படியே போயிட்டு பேசிடுவாங்க. ஓபிஎஸ்ஐ கூட்டணியுடைய தலைவராக்கி முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா வியூகம் அப்படி இப்படிலாம் உருட்டுவாங்க. இவர் அந்த உருட்டுக்கு எதுக்காக பண்ணலான்னு என்னென்னமோ பண்ணி கேட்டார். அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு சேர்ந்துருக்காங்க. சேரும்பொழுது கண்டிஷனே 2 கண்டிஷன். ஒன்று அண்ணாமலை நீக்கணும், இன்னொன்று டிடிவி ஓபிஎஸ் எங்கள் பிரச்சனை பேசக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு எப்படிங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க? இவர் யார்? இவர் பிரதமர் போய் எப்படிங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு? ஆனா இவர் என்ன கேட்கிறாரு? கெஞ்சி கேட்கிறாரு, வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை தந்தருளுங்கள் அப்படின்னு ரூம் போட்டா அந்த பக்கத்து ரூம் போடுறது இந்த வேலைலாம் பண்ணாரு. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வராது வந்த மாமணி. இந்த கூட்டணியில சின்ன பிசகு ஏற்பட்டாலும் சிக்கலாயிடும். அது அண்ணாமலையே போட்டு உள்ளடி வேலை பண்ணாலும் அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்ற லெவல் தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க.